வணக்கம். நான் உங்க டாக்டர் பாலகுமாரி பேசுறேன். கர்ப்பம் இருக்கு, ஆனா இல்ல. என்ன டாக்டர் இது புதிர்? வாங்க பார்க்கலாம். நெறைய பேர் நீங்க யூரின் டெஸ்ட் பண்ணுவீங்க. 2 கோடு வந்த உடனே ரொம்ப ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா 3 நாள், 4 நாள் தள்ளும்போதே டாக்டர் கிட்ட போயிடுவாங்க. டாக்டர் கிட்ட போன உடனே சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, நம்ம இப்போ ஒரு ஸ்கேன் பார்த்துடலாம் அப்படின்ட்டு பார்ப்பாங்க. யூட்ரஸ்ல ஒண்ணும் தெரியாது. உடனே தெரியலன்னு சொன்ன உடனே ஒரே பேனிக் ஆயிடுவாங்க. டாக்டரும் பேனிக்கு, பேஷண்ட்டும் பேனிக். ஏன் இப்படி ஆகுது? சில விஷயங்களை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, இத தெளிவுபடுத்துறது ஈஸி. கர்ப்பம் ஆக்சுவலா டியூப்ல தான் உண்டாகும். ஃபெலோப்பியன் டியூப்னு சொல்லிட்டு யூட்ரஸோட 2 பக்கத்துலயும் 2 டியூப் இருக்கு. விந்து கீழே இருந்து மேல போகும். கருமுட்டை ஓவரியிலேருந்து அந்த டியூபால பிக்கப் பண்ணப்பட்டு வரும். அந்த டியூப்ல தான் கருமுட்டையும் விந்தும் சேர்ந்து கருவா உருவாகும். அங்க கருவா உருவான பிறகு அப்படியே கீழ் நோக்கி கர்ப்பப்பையில அந்த எண்டோமெட்ரியம் இருக்கு இல்லையா, அதுதான் மண்ணு மாதிரி. அதை கொஞ்சம் அப்படி தோண்டிட்டு அது உள்ள பதியும். பதிஞ்ச பிறகு வளர்ந்து அதுக்கப்புறம் திருப்பி வெளியில வரும். இதுதான் இயற்கையா நடக்கிறது. இதுல எங்கெங்க தவறு நடந்தா என்னென்ன பிரச்சனை வரும்? அப்பதான் இப்போ கர்ப்பம் இருக்கு அப்படின்னு யூரின் டெஸ்ட்ல வரும். அதுக்கப்புறம் யூட்ரஸ்ல பார்த்தா காணாம இருக்கும். எப்பெல்லாம் இந்த மாதிரி ஆகலாம்? முதல்ல கரு டியூப்ல தான் உண்டாகும்னு சொன்னேன்ல. அந்த டியூப்ல உண்டாகி ஒரு வாரத்துல யூட்ரஸ்க்கு வந்துடணும். யூட்ரஸ்ல இம்ப்ளான்ட் ஆகணும். சில சமயத்துல எல்லாருக்கும் என்ன காரணம்னு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். இந்த டியூப்ல ஏற்கனவே ஒரு இன்ஃபெக்ஷன் இருந்தது, இல்ல உண்டான கரு சரியான கரு இல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால அந்த கரு டியூப்ல இருந்து யூட்ரஸ்க்கு வராம டியூப்லயே தங்கிடுச்சின்னு சொன்னா எக்டோபிக் பிரெக்னன்சி ஆயிடும். இந்த எக்டோபிக் பிரெக்னன்சிய ரொம்ப ஆரம்ப ஸ்டேஜ்ல கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அடுத்தது யூட்ரஸ் உள்ள இம்ப்ளான்ட் ஆயிடுச்சு. ஆனா இம்ப்ளான்ட் ஆன அந்த ஒரு 2-3 நாள்லயே வளராம கரு நல்ல கருவா இல்லாம கெட்டு போயிடுச்சு. இதுக்கும் என்ன ரீசன்னு கேட்டீங்கன்னா, பேசிக்கலா அந்த கரு முட்டையிலயோ விந்துலியோ இல்ல அது ரெண்டும் ஒன்னா சேரும் போதே ஏதோ ஒரு பிரச்சனை ஏற்பட்டதுன்னா அந்த மாதிரி ஆகும். அப்ப அது வெளியிலேயே வரதுக்கு முன்னாடியே கெட்டு போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? யூரின் டெஸ்ட் பாசிட்டிவா இருக்கும், பீட்டா ஹெச்சிஜியும் பாசிட்டிவா இருக்கும், ஆனா ரொம்ப லோ லெவல்ல இருக்கும். யூட்ரஸ்ல ஸ்கேன்ல தெரியாது. ஸோ இதை நம்ம கெமிக்கல் பிரெக்னன்சின்னு சொல்லுவோம். சில சமயத்துல கரு உள்ள பதிஞ்சது இல்ல, அது ஒரு வாரமாவது ஆகும் யூட்ரஸ் உள்ள வளர்ந்து வெளியில வர்றதுக்கு. ஒருவேளை அந்த கர்ப்பம் உண்டானது லேட்டா உண்டாயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க, 14ஆம் நாள் இல்லாம 18-19 நாள்ல உண்டாயிருந்ததுன்னா அது தீட்டு தள்ளி போய் 5 நாள் 6 நாள் கழிச்சுதான் அப்படி வெளியில வர முடியும். அதுக்கு முன்னாடி அகைன் நம்ம ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா ஸ்கேன் பார்த்தோம்னா தெரியாம போகலாம். இது நார்மல் கரு, நல்லா இருக்கிற கரு, ஆனா அது வளர்ந்து வெளியில வரத்துக்கு முன்னாடியே நம்ம அவசரப்பட்டு ஸ்கேன் பார்த்ததுனால தெரியல. ஸோ இப்போ யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ், யூட்ரஸ்ல கர்ப்பம் தெரியலன்னா என்னென்ன பாசிபிலிட்டி இருக்கு? 3 பாசிபிலிட்டி இருக்கு. ஒன்னு, டியூபிலே தங்கி இருக்கலாம், இல்ல கர்ப்பப்பையில பதிஞ்ச பிறகு வளராம போயிருக்கலாம். 3வது, அது வளர்ந்து வெளியில வரத்துக்குள்ள நம்ம அவசரப்பட்டு ஒரு ஸ்கேனை பார்த்துட்டு பயப்படுறோம். ஸோ இந்த 3 கண்டிஷன் தான் இருக்கலாம். இதை எப்படி நம்ம ப்ரொசீட் பண்றது? யூஸ்வலா எக்டோபிக் இருக்கிறவங்களுக்கு வளர வளர வலியும் ப்ளீடிங்கும் ஆகும். இவங்களுக்கு வலி தான் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த வலி இருந்ததுன்னா நம்ம ரிப்பீட்டடா ஸ்கேன் பார்க்க வேண்டி இருக்கும். இந்த 3 கேட்டகரி ஆஃப் பேஷண்ட்ஸுக்குமே நம்ம பீட்டா ஹெச்சிஜி அப்படின்ற ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுவோம். ஹெச்சிஜிங்கிறது கரு உண்டான ஒரு வாரத்திலேயே அந்த கருவை சுத்தி இருக்கிற கோரியான் அப்படிங்கிற ஒரு உறுப்பு சுரக்கும். இந்த பீட்டா ஹெச்சிஜியை சுரக்கும். ஸோ 3 கண்டிஷன்லயுமே பீட்டா ஹெச்சிஜி பாசிட்டிவா இருக்கும். நார்மலா இருக்கிற கருவா இருந்தா 2 நாளைக்கு ஒரு தடவை இந்த வேல்யூ டபுள் ஆகிக்கிட்டே போகும். கெட்டு போன கருவா இருந்தா குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த எக்டோபிக் மாதிரியான சிச்சுவேஷன்ல என்ன ஆகும்? கொஞ்சமா ஏறும், டபுள் ஆகாது, கொஞ்சமா ஏறும், இல்ல கொஞ்சமா குறையும். ஸோ இந்த மாதிரி 2 கெட்டானா இருக்கும். இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம என்ன பண்ணுவோம்? யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ், ஸ்கேன்ல தெரியலன்னா பீட்டா ஹெச்சிஜி பண்ணுவோம். பீட்டா ஹெச்சிஜி பண்ணிட்டு 1500 யூனிட் இருந்தது அதுன்னா கட்டாயம் யூட்ரஸ்ல தெரியணும். தெரியலன்னா அது நல்ல கரு இல்ல. 1500 யூனிட்டுக்கு கீழே இருக்கு, பேஷண்ட் கம்ஃபர்டபுளா இருக்கிறாங்க, பெயின் இல்ல, ப்ளீடிங் இல்ல அப்படின்னா ஒரு வாரம் 10 நாள் கழிச்சு திருப்பி பீட்டா ஹெச்சிஜியையும்
ஸ்கேனையும் பார்க்கணும். ஸோ இது ஒருவேளை எக்டோபிக் பிரெக்னன்சின்னு ப்ரூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பிறகு அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் யூரின் டெஸ்ட் பாசிட்டிவ், கர்ப்பப்பையில கரு தெரியலன்னா ஒன்று எக்டோபிக்கா இருக்கலாம், இல்லை கெட்டு போன கருவா இருக்கலாம், இல்லை ஆரம்ப ஸ்டேஜ் கர்ப்பமா இருக்கலாம். இந்த 3 கண்டிஷன். இதுக்கு உங்களுக்கு வலியோ ப்ளீடிங்கோ இல்லாத பட்சத்துல எந்த டெஃபினட்டிவ் ட்ரீட்மெண்ட்டும் வேண்டாம். வெறும் ஃபோலிக் ஆசிட் மட்டும் எடுத்துக்கிட்டு 1 வாரமோ இல்ல 2 வாரமோ வெயிட் பண்ணணும். அந்த வெயிட் பண்ண நேரத்துல உங்களுக்கு அடிவயிறு வலி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு, ஒரு மாதிரி மயக்க அடிச்சு விழற மாதிரி இருக்கிறீங்க, இல்ல ப்ளீட் ஆக ஆரம்பிக்குதுன்னா உடனே டாக்டர் கிட்ட போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.